ட்ரீம் 11 ரம்மி சர்க்கிள் லாட்டரி டிக்கெட்னு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போதும் நம்ம ஏன் இன்னும் பணக்காரன் ஆகலை? ஏன் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரப்போகிற இஎம்ஐக்கு இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம்? அதுக்கு காரணம் ட்ரீம் 11 ரம்மி சர்க்கிள்னு சொன்னோன்னே ஸ்க்ரோல் பண்ணி விடாமல் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்க்க வைக்குது கியூரியாசிட்டி. அதுதான் காரணம். ஏன்னா இந்த ஆன்லைன் பெட்டிங் ஆப்புக்கெல்லாம் அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளை ஏமாத்த. என்ன ப்ரோ சொல்கிறேன், ஒரு சிலர் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்க தானே செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் தரலனா கேம் எப்படி சூடு பிடிக்கும்? இந்த டேட்டாவை பாருங்க. ட்ரீம் 11ஓட போன வருஷத்தோட இன்கம் 6384 கோடி. அப்புறம் ஜங்கிலி ரம்மி சர்க்கிள் மாதிரி கம்பெனிஸோட இன்கம் வருஷத்துக்கு 4000 கோடி. ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வின்னிங் ப்ரைஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஃபைனலாக உங்களுக்கு பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு இருக்கிற 3 வழி இதுதான். ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இப்போ இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய லக் இருக்கணும். பாய். அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க கம்பெனி ஆட்கள். அவங்களே டூப்ளிகேட் ரம்மி பேர். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேன். ஜாக்கி புச்சுங்கிறவர் ஒரே நாளில் 16,000 விளையாட்டு. அது மாதிரி நான்